நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சுபத்ரா, அப்படி இருந்தா மகேந்திரன் பார்வதியோட குழந்தைய யார்கிட்டயோ கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை மச்சான் சொல்ற மாதிரி நடந்திருந்தா நமக்கு அது கண்டிப்பா பிரச்சனையாயிடும். மகேந்திரன் இப்ப பார்வதியை தேடுறதும் அவளுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல போறேன்றதுக்கு அர்த்தம் என்ன? நாம அவனோட டிமாண்ட ஒத்துக்கலனா நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்லிடுவான்றது தானே? ஆமா, இந்த பார் மச்சா, ராதிகா சொல்றதா ரொம்ப சரி. சுபத்ரா மச்சான், மகேந்திரன் ஏதோ ஒரு நாள் அந்த குழந்தைய கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா இல்ல, அதாவது அவன் நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சா இதை கொஞ்ச நாளைக்கு தான் மறைக்க முடியும். ஆனா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா பார்வதியோட குழந்தை தானே இது தெரிய வரும்ல. அப்படி அது தெரிய வந்துட்டா பார்வதி கிட்ட நாம எப்படி பேசி சமாளிக்கிறது? சுபத்ரா, என் மனசுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. நீங்க எதுக்குங்க இப்போ நடக்காத விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அந்த மகேந்திரனை நாம எப்படியாவது ஏமாத்தி தான் ஆகணும். அவனோட டார்ச்சர் இதுக்கு மேல வராம பாத்துக்கணும். ஒருவேளை மகேந்திரனுக்கு டிமாண்ட் இருந்தா அத அவன் நம்மள யார்கிட்டயாவது போன் பண்ணி சொல்லலாம் இல்லையா? பார்வதிக்கு எதுக்கு போன் பண்ணிருக்கான்னா அவனோட டிமாண்ட் பெருசா இருக்கும் போல இருக்க. இருந்தாலும் நாம இப்ப மகேந்திரனை பார்த்து பயப்படுற நிலைமை வந்திருக்கு. இல்ல, அவன் நம்மள பயமுறுத்ததான் செய்வான். அவனுக்கு ஒரு நிமிஷம் போதும் இந்த குழந்தை விஷயத்தை சொல்றதுக்கு. அதை நாம மறக்க கூடாது. மகேந்திரனை பத்தி பிரபாகரன் இந்துகிட்டையும் பார்வதிகிட்டையும் சொன்னதை அவங்க அப்படியே நம்புவாங்கன்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் மகேந்திரன்ற பேரை வச்சு பார்வதியும் இந்துவும் அவனை தேடி போற நிலைமையை நாம உண்டாக்கவே கூடாது. அவன் டைரக்டா பார்வதிக்கே போன் பண்ணிருக்கானா அவனோட டிமாண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பணமா இருந்தா அது நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அப்புறம் மகேந்திரனோட டிமாண்ட் பணம் இல்லைன்னா வேற என்னன்னு அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க அண்ணே, நீங்களே மகேந்திரனுக்கு போன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நாம அவனை அவாய்ட் பண்ண வேண்டாம். அவனோட டிமாண்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சரி, போன் பண்றேன். யோ குருப்பே, என்ன ஆச்சரியமா இருக்கு? என்ன விசேஷமா? மகேந்திரா, நீ இப்ப எங்களுக்கு பண்ணது பெரிய சீட்டிங்கா மாறிடுச்சு. நான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவன் இல்லைன்னு குருப்புக்கு தெரியறதுக்கு தான் அப்படி பண்ணேன். நல்லவனா இல்லாத ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்க நல்லதை மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ ஏதாவது சொல்றதா இருந்தா எனக்கு போன் பண்ண வேண்டியது தானே? நீ ஏன் பார்வதிக்கு போன் பண்ணி பேசுற? யோ குருப்பே, நான் ஒன்றும் ஓவர்டேக் பண்ணவே இல்லையே. என்னால பார்வதி சென்னாய் கிட்ட பேச முடியும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகம் படுத்தினேன். என்கிட்ட கொடுங்க. இங்க பாருங்க மகேந்திரன், உங்களோட இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு அந்தஸ்தா இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. அந்தஸ்து இல்லாதவங்க பண்ற வேலையை தானே நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க. எனக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை மேடம். இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நேரடியா மீட் பண்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட நான் கண்டிப்பா மீட் பண்ணுவேன். ஹலோ மகேந்திரா, அதாவது நீ ஏதாவது எதிர்பார்க்கறதா இருந்தா அதை பத்தி நம்ம பேசலாம். எவ்வளவு வேணும்னு சொன்னா மட்டும் போதும். நீ அந்த பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்த கூடாது. ஓ, அது சரி. இப்போ நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க என்ன ரொம்ப தேடுறீங்க. எனக்கு அது போதும். மச்சான், அவன் என்ன சொல்றான்? போனை கொடுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. மகேந்திரா, உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா நீ பார்வதிக்கு போன் பண்ணக்கூடாது. நீ கேட்குற பணத்தை நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். மறுபடியும் அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணி அம்பாட்டி ஃபேமிலி பக்கம் நீ வரக்கூடாது. சொல்லு, உன் டிமாண்ட் என்ன? அப்படின்னா எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, அப்படிதானே?
அந்த டிமாண்டு ஒன்றும் சில்லறத்தனமா இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்க குருப்பே. என் டிமாண்டு என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணணுமே. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கால் பண்றேன். அவனோட டிமாண்ட் என்னன்னு சொல்லவே இல்லையா? அவன் நம்மள நல்லா பிளாக்மெயில் பண்றான்னு தான் எனக்கு தோணுது. ஓ அப்படின்னா மகேந்திரனுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும். இது பாரு, வேண்டாம், மகேந்திரனை தேவையில்லாம சீண்டக்கூடாது. நம்மள மிரட்டிட்டு இருக்க ஒருத்தனை நாம என்னதான் பண்றது? இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் ராதிகா. ஆ முதல்ல அவன் டிமாண்ட் என்னன்னு நம்ம கிட்ட சொல்லட்டும். ஆமா, அந்த டிமாண்ட நாம முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டிமாண்ட அவன் முன்னாடி வைக்கணும். அந்த டிமாண்ட் வேற எதுவும் இல்ல. பார்வதியோட குழந்தை உயிரோட இருக்குன்னு அவன் சொல்றான்ல, அந்த குழந்தை தான் டிமாண்ட். பார்வதியோட குழந்தை எங்க, எந்த வீட்ல, யாரோட வீட்ல வளருதுன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை மகேந்திரன் அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கலன்னா? முதல்ல மகேந்திரன், அப்புறம் பார்வதியோட குழந்தை. நாம சேஃபா இருக்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது வழியை நம்ம யோசிச்சுதான் ஆகணும். ச்சே, இந்து, என்னாச்சு? ஏன் மூட் ஆஃபா இருக்க? அபியோட கல்யாண விஷயத்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அந்த விஷயத்த பார்வதி அம்மா சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். காதலிக்கிற காதலனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அபி உறுதியா சொன்ன பிறகு அந்த பேச்சை நிப்பாட்டிட்டியா? அதை நான் மட்டும் பேசி என்னங்க பிரயோஜனம்? எல்லாரும் சேர்ந்து பேசி புரிய வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இங்க இருக்க யாருக்குமே அதுல இஷ்டம் இல்லையே. அபி அந்த முடிவுல தெளிவா இருக்கிறா. காதலிச்சு காதலனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவ முடிவா இருக்கிறா. நாம என்ன சொன்னாலும் பிரயோஜனமே இல்ல. அபி காதலிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க ஏதோ ஒண்ணு தடையா இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன தடை? அத பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன தடைன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியும். அபி காதலிக்கிற பையன் இப்ப இன்னொரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கான். வேற ஒரு பொண்ணோட புருஷனை தான் அபி காதலிக்கிறாளா? அபி காதலிக்கிற பையன் அவங்க ஃபேமிலி கட்டாயப்படுத்தினதுனால அபியை மறந்துட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பையனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் ஏன் அபி இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்கா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணங்க? அவனுடைய ஜாதக விதிப்படி அவனுடைய முதல் பொண்டாட்டி செத்துருவான்னு சொல்றாங்க. அவனுடைய பொண்டாட்டி செத்த பிறகு காதலனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அபி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப பெரிய சதியா இருக்கு. சதியா? என்ன சதி? அந்த ஆள் அபிய நல்லா ஏமாத்திட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற எந்த புருஷனும் சதிக்காரன் தான். இந்து, அந்த மாதிரி தான் அபியும் தப்பு பண்ணிட்டா. சுமங்கலியா இருக்க ஒரு பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவளோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதல ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்புங்க. இங்க பாருங்க, எனக்கு அபிய காதலிச்ச அந்த பையனை கல்யாணம் பண்ண பொண்ணு நினைக்கும் போது பாவமா இருக்கு. அவனோட ஜாதக தோஷத்தினால அவ செத்துருவான்னு அவளுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அபி அவனை கல்யாணம் பண்ணாலும் அபியும் அந்த பையனும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா அவங்கள சும்மா விடாது. அவளை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவளோட ஆத்மா அவங்கள சும்மாவே விடாது. அவளோட இடத்துல மட்டும் நான் இருந்தா பழிக்கு பழி வாங்குற ஒரு ஆவியா வந்து எல்லாரையும் பழி வாங்குவேன்.
இந்து, இப்ப நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க என்கிட்ட சொன்னதை கேட்டதும் கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். அது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணீங்களா? அது நான் உங்களோட இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீங்க ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. அது இருக்கட்டும், ஒருவேளை நீங்க லவ் பண்ணியிருந்தா லவ் பண்ண பொண்ணையும் கல்யாணம் பண்ணாம விட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்ல நீங்க அவளை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இந்து, நீ தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாத. கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் பேசவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. விக்ரமா, எல்லாம் எடுத்து சாப்பிடுப்பா. நான் உனக்காகவே ரெடி பண்ண சிக்கன் ஐட்டம்பா. கேண்டி வீணா, அத கொஞ்சம் எடுத்துட்டு வாடி. வீணா பிஸியா இருக்காளா என்ன? ஓ, அவெல்லாம் ஒண்ணும் பிஸியா இல்லப்பா, அவ படிச்சிட்டு தான் இருக்கா. ஆமா, இன்னொரு பையன் எங்க? சோட்டா பீம் இங்கதான் இருக்கேன். நீ சாப்பிடுப்பா, நான் இப்ப வந்துடுறேன். டேய் டேய், இதெல்லாம் பரிமாறு என்ன? அண்ணா, நீங்க எத்தனை பேரை போட்டு தள்ளிருக்கீங்க? டெய்லி ஒரு 4 பேரை போடுவேன். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அது பணம் எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டேன். அதெல்லாம் கிடைக்கும். உங்களை ரகுமாமா அடிச்சிட்டாராமே. உங்ககிட்ட யார் சொன்னாங்க? இந்த ஊரே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. ரகுமாமாக்கு முன்னாடி நீங்க தனியா போயிடாதீங்க. ரகுமாமா கையை முறுக்கி ஒரு அடி அடிச்சாங்கன்னா 10 நாள் வரைக்கும் அந்த வலி அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பிச்சாச்சா? நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போ போயலே பாரு. இவர் வேற. நீங்க குடிக்க எதுவுமே கொண்டு வரலையா? இந்த சரக்கு மும்பைல மட்டும்தானே கிடைக்கும். ஆமா, இது மும்பை ஸ்பெஷல். குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் இதோட பவர். சுமதி, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. இங்க பாரியா, நீ இப்ப குடிக்க போறியா? ஏய், இது மும்பைல இருந்து எனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தது. என்ன ஸ்பெஷலா இருந்தாலும் நீங்க இப்போதைக்கு குடிக்க வேண்டாம். ஐயோ பாருப்பா, தப்பா நினைச்சுக்காத. இந்த ஆளு குடிச்ச எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அச்சா அச்சா. அப்பாவா? என்ன நீ அப்பான்னு கூப்பிடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லப்பா. குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன். இங்க பாருப்பா, அந்த ரகு விஷயத்துல நாம ஒரு முடிவெடுத்தாகணும். அவன் ரொம்ப ஆணவத்துல சுத்திட்டு இருக்கான். நீ மும்பைல இருந்து ஆளை கொண்டு வந்தாவது ரகுவை போடணும். ரகு அவனை நான் போடுவேன். டைம் வரட்டும். ஆமா, ரகுமாமாவை கொன்னா நீங்க ஜெயிலுக்கு போய் கழிவுருண்டை திங்கணுமே. ஓ, இவனோட தம்பிய கொண்ட ரகு ஜெயிலுக்கு போய் எவ்வளவு உருண்டைய சாப்பிட்டான்? தெனாவட்டா வெளியே சுத்திட்டு தான் இருக்கான். அதான் ரகுமாமா. ஆனா இவரால இது முடியுமா என்ன? டேய் டேய், நீ உள்ள போ. போல இவ வேற. இங்க பாரு, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம வளர்றான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நீ சாப்பிடுப்பா. ஏய், அத குடு. அது விக்ரமா, இந்துலேக்கா இந்த வீட்ல வாழ்ந்த பொண்ணுப்பா. ஆனா உன் தம்பிய கொல்ல காரணமா இருந்தவளே அவதான். அவளை நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பணும். இப்ப அவளுக்கு நாங்க வேண்டாதவங்களா ஆயிட்டோம். நான் என்ன பண்ணணும் நீங்க சொன்னாலே போதும். அவளை சாதாரணமா விட்டுறாதப்பா. நீங்க முதல்ல அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. ஆனா அவ அந்த அம்பாட்டி வீட்ல வாழ்றதுக்கு நீ அனுமதிக்க கூடாது. உங்களோட உதவி வேணும், தேவைப்படும். ரகுவை தீர்த்து கட்டணும். இந்துவை
அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு துரத்தி விடணும். ஏய் குடு. அதெல்லாம் வேணாம். ஒரு ரவுண்டு வாயை மூடிட்டு இருக்கணும். ஏய் ஒரே ஒரு ரவுண்டு தான் குடு. சும்மா இருங்க. பண்ணாத. இத நான் ஒளிச்சு வச்சிருவேன். இங்க பாரு, நீயே அந்த பக்கம் வரவே இல்ல. எனக்கு வர பிடிக்கல, நீ கிளம்பு. ஏண்டி அழகு சுந்தரி, நான் மும்பைக்கு போற அன்னைக்கு உன்னையும் கூட்டிட்டு போவேன். நீ தயாரா இருந்துக்கோ செல்லம். ச்சே, கேடு கட்டவன். ஐயோ கடவுளே, என் அப்பாவும் அம்மாவும் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்களே. விக்ரமா, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருந்துட்டு போலாமே. நாளைக்கும் வர. கண்டிப்பா வா. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதுல எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான். அப்புறம் அந்த ரகு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல பல பேர் உன்னை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தனா அந்த ரகு இந்த பக்கம் வரவே மாட்டான். ரகு இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் அவன் வரமாட்டான். அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் அவனை பேக்கப் பண்ணி அனுப்ப போறேன். நீ ஏன் வீட்டுல வந்து ஏன் அப்பா கழுத்தை பிடிக்கிறியா? நீ ஆம்பளையா இருந்தா என்னோட கழுத்தை புறா பாப்போம். இதுக்கப்புறம் என் வீட்டு படி நீ ஏறன தெரிஞ்சது உன் காலை நான் வெட்டிடுவேன், புரியுதா? எடுறா கைய. உன் வீட்டுக்கு நான் வந்துகிட்டே தாண்டா இருப்பேன். உன் வீட்டை நான் எரிச்சே தீருவேண்டா. அப்படியா? என் வீட்டை நீ எரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் எரிச்சிருவேண்டா, புரியுதா? ஏண்டி இவன் அடிக்கிற அடியில அவன் செத்தே போயிடுவான் போல இருக்க. நீங்க இப்படி வேடிக்கை பார்க்காம விளக்கு விடுங்க. நான் குறுக்க போன என்னைய அடிச்சு போட்டுருவான். இன்னைக்கு அந்த விக்ரமன் சாப்பிட்டது எல்லாமே வெளியில வரப்போகுது. கடவுளே, ரகுமாமா அவரை சும்மா விடக்கூடாது. ஏய், இதுக்கப்புறமா இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. இனி இவன் மேல நீ கைய வச்ச, இவன் எங்க வீட்டுக்கு வந்தா எங்க சொந்தக்காரன். நாங்க சொன்னதாலதான் இவன் இங்க வந்தான். எங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன் அடிக்க நீ யாருடா? இவன் அடிக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் இவனை அடிச்சதுக்கு பல காரணம் இருக்கு, அது இவனுக்கே தெரியும். உங்களுக்கு அது தெரியலனா நான் என்னன்னு சொல்றேன். இதோ இங்க நிக்கிறவங்க பொண்ணு மேல கை வைக்காம இருக்கதா நான் இவனை அடிச்சேன். உங்களுக்கு இவன் பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கா? வீணா என்னோட பொண்ணு, அவளை பாதுகாக்க எனக்கு நல்லாவே தெரியும். நீ இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். அத்தை, எங்க வீட்டு விஷயங்களை இன்வால்வ் ஆகாதன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். அம்மா, ரகுமாமா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. போடி நீ உள்ள. நீ என்னடா இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ரெண்டு பேரும் உள்ள போங்க. வாடா. அத்தை, இவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உன்னை விட இவன் ரொம்ப நல்லவன் தான். நீ எங்க வீட்டுக்குள்ள வந்து ரகலை பண்ணலான்னு வந்திருக்கியா? மாமா, நீங்க என்ன பேசாம இருக்கீங்க? இல்ல ரகு, அது நான் என்ன உன்னோட மாமா இல்ல, நான் தான் இந்த வீட்டோட எல்லா முடிவையும் எடுக்கிறவ. இது இப்போ என்னோட வீடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என் அனுமதி இல்லாம நீ கால் எடுத்து வைக்க கூடாது. அத்தை, நான் சீ, வெளியில போடா. மானோன்னு ஒண்ணு இருந்தா இதுக்கப்புறம் நீ இங்க வரவே கூடாது. மாமா, என்ன மாமா? அந்த பேரை வச்சுதானே நீங்க வந்துட்டு போயிட்டு இருக்க. இனி உனக்கு இந்த வீட்டுல மாமான்னு யாருமே இல்ல. நீங்க இருந்து போலாம். ஏய், நில்லுடாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு. உனக்கு மசில் பவர் மட்டும் தான்டா இருக்கு. ஆனா இந்த விக்ரம் அப்படி இல்ல. என்னோட பவர் என் மசில்ல மட்டும் இல்லடா, என் மனசுலயும் இருக்கு. உன்னையும் இந்துவையும் சும்மா விட மாட்டேன்டா. நீ இப்ப பட்ட அவமானம் நீ பட்டுட்டே தான்டா இருப்ப. நீ வேணா பாரு. இதெல்லாம் உன்னோட பகல் கனவுடா. இப்ப நான் உனக்கு காட்டினது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறமா நீ பிரச்சனை பண்ணா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மும்பைக்கு நீ போகணும்னா இடத்த காலி பண்ண. இது ஏன் ஊரு, புரிஞ்சுதா? போடா.
ரகு மாமா எதுக்கு இப்ப கால் பண்றாரு? ஹலோ ரகு மாமா. இந்தோ உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் கால் பண்ணேன். சொல்லுங்க ரகு மாமா. வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை தான். உன்னோட ஃபேமிலி உன்னை அந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க ஐடியாவே. அதுக்கு அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க தெரியுமா? அந்த விக்ரம் கூட. அத பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். ஆனா சித்தியும் அப்பாவும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே இல்லை. நான் என்ன பண்றது ரகு மாமா? அவங்க சுபாவத்தை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. வீணாவை நினைச்சாதான். மாமா நீங்க தயவு செஞ்சு சண்டைக்கு போயிடாதீங்க. எதையும் பண்ண தயாரா இருக்கா அந்த விக்ரமன். என்ன நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன்னோட வாழ்க்கையும் மீனாவும் தான் முக்கியம். நீயும் மீனாவும் பாதுகாப்பா இருக்கணும். நீங்க எங்க போனாலும் பார்த்து பத்திரமா இருங்க. இத சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். ஹலோ ரகு மாமா. ரகு எதுக்காக கால் பண்ணாரு? அது வந்து ரகு உனக்கு கால் பண்ணாரா இல்ல நீ பண்ணியா? அவர்தான் எனக்கு கால் பண்ணாரு. ஏதாவது பிரச்சனையா? உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தோணுது. என்னங்க அந்த விக்ரமன். விக்ரமனா? அவனுக்கும் ரகுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனையா? விக்ரமன் இப்போ என் ஃபேமிலியோட போய் ஜாயிண்ட் ஆயிட்டா. உன்னுடைய ஃபேமிலிக்கும் அவனுக்கு என்ன கனெக்ஷன்? அது வந்து அப்படின்னா இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கா? விக்ரமன் கொஞ்சம் கூட குவாலிட்டி இல்லாத ஒரு ஆளு. அப்படிப்பட்டவனை உங்க வீட்டாளுங்க வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்கன்னா அது தப்பான செயல். விக்ரமன் கூட சேர்ந்திருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. உனக்கும் ரகுக்கும் எதிரியா இருக்க ஒருத்தனை அவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க? எனக்கு அதை பத்தி தெரியலங்க. பாவம் வீணாவை நினைச்சா கஷ்டமா இருக்கு. அவ விஷயத்துல நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. என்ன பத்திரமா இருக்க சொல்லிதான் ரகு மாமா கால் பண்ணாரு. அந்த விக்ரமனை நினைச்சு நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். உன்னை பாதுகாக்க எனக்கு தெரியும். நீங்களும் சேஃபா இருக்கணும். உன்னை அவன் டார்ச்சர் பண்ணுவான்னு நினைக்கிறியா? எதை பண்றதுக்கும் பயப்படாதவன் தான் அந்த விக்ரமன். அவனை பத்தியான விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வாயேன். சரி கொண்டு வரேங்க. அண்ணே. என்ன பார்வதி? அது வந்து உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்கணும்? ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் பார்வதி? கேளு. என்னோட சந்தேகம் மகேந்திரனை பத்தி தான். இல்ல மகேந்திரன் அந்த ஆளு திரும்ப உன்னை கூப்பிட்டானா? இல்ல, எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. மகேந்திரனை பத்தி உனக்கு என்ன சந்தேகம்? பிரபு மாமா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அந்த ஆளை நம்ம கம்பெனில இருந்து துரத்தி விட்ட ஒரு ஸ்டாஃப் தானே சொன்னாரு. அது வந்து அவ வேலையை விட்டு நிறுத்தினாலுதான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்படி ஒரு ஆளை துரத்தி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
இல்லம்மா மகேந்திரனை பத்தி மகேந்திரனை டிஸ்மிஸ் பண்ண ஆர்டர்ல நீ தானே சைன் பண்ண? அதானே. அந்த ஆர்டரை நீ படிக்காம தான் சைன் பண்ணியா? பல டாக்குமெண்ட்ஸ்ல நான் எதுவுமே படிச்சு பார்க்காம தானே அண்ணி சைன் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த விஷயத்த பத்தி எனக்கு ஞாபகமே இல்ல. ஆமா, நீ எதுக்கு இப்போ இந்த விஷயத்த பத்தி பேசுற? டிஸ்மிஸ் ஆன ஆளை பத்தி நாம எதுக்காக யோசிக்கணும்? சுபத்ரா அண்ணி, நான் அருணுக்கும் அனந்துக்கும் கால் பண்ணி நான் மகேந்திரன் அப்படிங்கிற எம்ப்ளாய் பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி தான் விசாரிச்சேன். அவங்க நம்ம கம்பெனில இருக்கிற எம்ப்ளாய்ஸ பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்தாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மகேந்திரங்கிறவரு நம்ம கம்பெனில வேலையே பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணதா அவங்களுக்கு ஞாபகமே இல்லையா? அப்படி இருக்கும்போது யார் அந்த மகேந்திரன்? பார்வதி, அது வந்து அந்த மகேந்திரன் நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவன் தானே நீங்க சொன்னீங்க? இல்ல அவருக்கு வேற பேர் இருக்கா? வேற சொல்லுங்க. அது என்னன்னா பார்வதி, அருணுக்கும் ஆனந்துக்கும் இத பத்தி தெரியாது. அவங்க நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணி 2-3 வருஷம் தானே ஆகுது. ஆனா மகேந்திரன் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவன் நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான்? அதை நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்படிதானங்க? கண்டிப்பா. அப்படி இருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களோட லிஸ்ட் எடுக்க சொல்லி அருண் கிட்டையும் ஆனந்த் கிட்டையும் நான் சொல்றேன். அது எல்லாமே இப்ப நம்ம சிஸ்டம்ல இருக்க வாய்ப்பே இல்ல பார்வதி. அதெல்லாம் ஓல்ட் ஃபைல்ல இருக்கும்ல. அதெல்லாம் எங்க இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? நீ போய் உன்னோட வேலையை பாரு. அண்ணி ஒரு நிமிஷம். என்ன இதுக்கப்புறமும் உனக்கு சந்தேகம் இருக்கா? என்னோட சந்தேகம் போகணும்னா மகேந்திரனோட பழைய ஃபைல் எனக்கு வந்தே ஆகணும். அது நம்மளோட சிஸ்டத்துல இல்லைன்னா அது எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் அதை நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு தரணும். உனக்கு அது எல்லாத்தையுமே நான் தான் எடுத்து கொடுக்கணும், அப்படிதானே? ஆமா, நீங்க தான் எனக்கு அதை எடுத்து கொடுக்கணும். வித்தின் 2 டேஸ்க்குள்ள எனக்கு அந்த ஃபைல் கிடைச்சே ஆகணும். என்னங்க, உங்களோட தங்கச்சி இப்ப நம்மளே மிரட்டிட்டு போறா பாத்தீங்களா? அவ என்கிட்ட அதிகாரத்தை காட்டுறத நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. ஒரு வார்த்தை கூட கேட்கல. சுபத்ரா, அவளை பேசுறது ஒண்ணு சரியில்லை. நாம பண்றதெல்லாம் திருட்டுத்தனம்னு அவளுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளை எப்படி நாம தப்பு சொல்றது? அதனாலதான் நீங்க அவளை எதிர்த்து பேசலன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் கொஞ்ச நாளா என் மேல உங்களுக்கு பாசமே இல்ல, எல்லாம் உங்க தங்கச்சி மேலதான். அதனாலதானே நீங்க பேசாம இருந்தீங்க. ஐயோ சுபத்ரா, அந்த பார்வதி என்கிட்ட வேலை சொல்லிட்டு போறா. அதிகாரம் காட்ட பாக்குறாளா? நான் யாருங்கிறத காட்டுறேன். அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. இந்து, மகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தனை நம்ம கம்பெனில இருந்து டிஸ்மிஸ் பண்ண ஆளு அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் நம்ம கிட்ட சொன்னாருல்ல? ஆமா, அதுல என்னமோ பிரச்சனை? எனக்கு என்னமோ அவங்க சொன்னது பொய்ன்னு தோணுது. பொய்யா? என்ன பொய்? நம்ம கம்பெனில வேலையே பார்க்காத ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்குனதா சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? அதுதான் ஏன்னு எனக்கும் தெரியல இந்து. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாங்க. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல. அப்படி இருந்தாலும் கூட அன்னைக்கு வேலை பார்த்த எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் கொண்டு வரட்டும், நாம அதை பார்க்கலாம். இந்து, சொல்லுங்க அத்தை. எல்லா நேரமும் நீ எதுக்காக இங்க வந்து நிக்கிற? உனக்கு இந்த வீட்ல வேற வேலையே இல்லையா? அது வந்து நான் இந்த ரூம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க எந்த வேலையும் நடக்காம எதுவும் இல்லல்ல. எப்ப பாரு நீ இந்து கூடவே சுத்திட்டு இருக்கறனாலதான் உனக்கு பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்னால பார்வதி அம்மாக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இந்து, எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. நீ பார்வதிக்கு சொந்தம் கிடையாது.
நீ என்னோட மருமக. நீ எப்பவும் ஏன் கூட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு பார்வதிக்கு நீ வேலை பார்க்க கூடாது. இங்க பாருங்க அண்ணி, உங்க போலியான மாமியார் வேஷத்தை எல்லாம் நீங்க ஏன் முன்னாடி காட்டாதீங்க. அப்புறம் நான் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. இங்க பாரு, என்கிட்ட அதிகமா பேசாத. என் மருமகளை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உன் அதிகாரத்தை என்கிட்ட காட்டினல, அந்த அதிகாரம் எப்படி கிடைச்சது தெரியுமா? இவ உன் கூடவே சுத்திட்டு இருக்கறனாலதான். இங்க பாரு, இன்னையில இருந்து நீ சில விஷயங்களை பண்ணணும். பார்வதி உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதை நீ என்கிட்ட சொல்லாம பண்ணக்கூடாது. பார்வதி உன்னை என்ன செய்ய சொன்னாலும் அதை நீ என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். சுபத்ரா அண்ணி, இந்து உங்களோட மருமகளா இருக்கலாம், ஆனா நான் இவகிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கேன். அதை எல்லாத்தையுமே இவ உங்ககிட்ட சொல்லிடுவான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க பாரு, நீ பாத்துக்கிட்டே இரு, கண்டிப்பா உனக்கு ஆபத்து வரப்போகுது. அத்தை, நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? இந்த சண்டை என்னால நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஒருத்தருக்காக நான் இன்னொருத்தரை கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன இருந்தாலும் நீ பார்வதியை விட்டு கொடுக்க மாட்டல்ல? அத்தை, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். பார்வதி அம்மா சொல்றதையும் என்னால கேட்காம இருக்க முடியாது. நான் இந்த மாதிரி சொன்னதுனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கல்லம்மா. இங்க பாரு இந்து, சுபத்ராணி சொன்னது சரிதானே. எனக்கும் உனக்கும் இடையில என்ன உறவு இருக்கு? நீ அண்ணியோட மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தானே உன் கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க என்ன பெத்த அம்மா இல்லைனாலும் நான் உங்களை எப்பவுமே அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்ல யாரு என்ன சொன்னாலும் என் மனசுல உங்களுக்குன்னு இருக்க இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். செல்லம், இந்து சொல்லுங்கம்மா. இங்க பாரு, நான் ஒரு சில முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க போறேன் இந்து. என்னம்மா முடிவு? அது என்னன்னு நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். நீ நாளைக்கு என் கூட நம்ம கம்பெனியோட ஆபீஸ்க்கு வரணும். ஐயோ அம்மா, நான் எதுக்கு ஆபீஸ்க்கு? எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு? அது எல்லாத்தையுமே நீ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன். நாளைக்கு நீ என் கூட ஆபீஸ்க்கு வரதுக்கு ரெடி ஆயிடு. நம்மளோட சீஃப் அக்கௌண்டன்ட் சில ஃபைல்ஸை நமக்கு தெரியாமையே மேலே தூக்கி போட்டிருக்காரு. எனக்கு அது தெரியும். நாம சில ஃபைல்ஸை பார்க்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. நம்ம கம்பெனியில் நமக்கு தெரியாமே சில பேர் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க போல. பாவம் பார்வதி சித்தி, அவங்க பணம்லாம் வேற வழியில் வீணாக போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எல்லாமே நமக்காகன்னு அவங்க சொல்றாங்க. பார்வதி அத்தையை ஏமாத்தி வர காசை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும்? தேங்க்யூ. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. அண்ணா, நீங்களும் உட்காருங்க. பர்சனல்லாம் ஒன்றும் இல்லை, அஃபிஷியல் தான். அஃபிஷியலா? ஆமா, நாளைக்கு பார்வதி அம்மா உங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. பார்வதி அம்மா கூட என்னையும் அவங்க வர சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு ஒரு கோஆர்டினேட்டர் வேணுன்ற விஷயத்த நானே ஒன்று சித்திக்கிட்ட சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்கு ஒன்றை கொண்டு வரலான்னு தான் அத்தை நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆமா, இந்து ஆஃபீஸ்க்கு வரணும். இந்து மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தா எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். என்ன சொல்ற அருண்? ஆமா ஆமா, இவ அங்க இருந்தா பயங்கர எனர்ஜியா இருக்கும். நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அடிக்கடி பார்த்து பேசிக்கலாம்னு மட்டும் நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க இருக்கிற மாதிரி ரொமான்ஸும் பாசம் எல்லாமே ஆஃபீஸ்ல வேலைக்காகாது. இந்து, ஆஃபீஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாவே சுபத்ரா கிட்ட தான் இருக்கு. அப்புறம் சுபத்ரா இங்க இருக்க மாதிரிலாம் அங்க இருக்க மாட்டாங்க.
நீ இந்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. ஆஃபீஸ்க்கு நான் கண்டிப்பா வரணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். இந்த ஆபீஸ் வேலைக்கு வர போறாளா என்ன? நீங்க எதுக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அவகிட்ட வர வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? பார்வதி அத்தை இந்து கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அது வேலைக்கானே தெரியல. ஒருவேளை அவங்க வேலைக்கு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஆள் வேலை பார்க்கறத நம்ம எப்படி தடுக்க முடியும்? நானும் மதுவும் தான் இந்த வீட்ல இருக்கோம். ஒரு நாள் ஆச்சும் எங்களை ஆபீஸ்க்கு வர சொல்லியும் இல்ல எங்களுக்கு வேலை கொடுக்கறத பத்தியும் ஏன் யாருக்கும் தோணல? அதுக்கு நீயும் மதுவும் படிச்ச கோர்ஸ்ல பாஸ் ஆகவே இல்லையே, அப்புறம் எப்படி வேலை கொடுப்பாங்க? இந்து அப்படி இல்லைல்ல. அப்புறம் கம்பெனியோட ஓனர் பார்வதியை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அபி, இந்து ஆபீஸ்க்கு வரதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்துவை நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வைக்க முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போங்க. உயரம் அதிகமாக அதிகமாக அவளோட திமிரும் அதிகமாகும். அபி, நீ ஒரு பொறாம பிடிச்சவ. டேய், நீ இவ சொன்னதெல்லாம் வச்சு வருத்தப்படாத. இந்து ஆபீஸ்க்கு வரும்போது பல பேர் எதிர்ப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும் கடவுளே. பகவானே கிருஷ்ணா, எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்து. பாட்டி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக போக போறல்ல, பார்வதி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அம்மா. இந்து, நீ போய் அண்ணன் அண்ணியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா. இவ அவங்களோட மருமகளாச்சே, அதுக்கப்புறமா இவ என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கட்டும். பார்வதி, சுபத்ராவுக்கும் விஸ்வநாதனுக்கும் இந்து மருமக மட்டும்தான். ஆனா நீ அப்படி இல்லையே. இப்போ நீ இவளுக்கு தாய் ஸ்தானத்துல இருக்கிற. இன்னும் சொல்லணும்னா இந்துவுக்கு தாயும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீதான் இந்துவை பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிற. அதனால உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் விஸ்வநாதன் கிட்டயும் சுபத்ரா கிட்டயும் வாங்கணும். இத பாரு, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா. இந்து, இந்த வீட்ல அருணும் மாதுரியும் அபியும் அப்புறம் ஆனந்தனும் என்கிட்ட பாசத்தை மட்டும்தான் காட்டுறாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது போயிட்டு வரேன்னு அவங்க வெறும் வாயால தான் சொல்லிட்டு போவாங்க. அது சும்மா ஒரு பேச்சுக்காக மட்டும்தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா உன்னால நான் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.